இன்னும் ரொம்ப நேரம் ஆகுமா? கொஞ்சம் சீக்கிரம் வந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். யா வந்துகிட்டு இருப்பாங்க சார். நம்ம வேணா பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாமே. ஓகே. நீங்க உங்க ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? யா ஷூர். உங்களை மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மகேஷ். உங்க ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்னபடி மாசம் 50 ப்ராடக்ட் எங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கே கொடுங்க. அதுக்கு நான் அக்ரிமெண்ட்ல நாளைக்கே சைன் பண்ணிடுறேன். உங்க எம்டி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அப்போ நாங்க கிளம்புறோம். போலாம். ஷூர் ஷூர் சார். பை பை. தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. ஹலோ ஹலோ ஹாய், நான் மகேஷ் பேசுகிறேன். அஞ்சலி ஆஃபீஸில் இருக்காங்களா? இல்லையே சார், நீங்கள் கிளம்பும் போது அவங்களும் கிளம்பிட்டாங்களே. இப்போ ஆஃபீஸ் பூட்டியாச்சு சார். பூட்டியாச்சா? இங்கே யாருமே இல்லையே. ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க சார். பாஸே, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது பாஸே. பாஸ், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஆண்ட நேராக போய் செக் பண்ணுங்க. நாங்கள் வந்துன்னே இருக்கிறேன். பாஸே, ஓனருக்கு தெரியிற வரைக்கும் லட்சுமி மாட்டை இதை பற்றி எதுவும் பேச வேணாம். சொன்னால் அவங்க பயந்துருவாங்க பாஸே. சரி சத்யா, சரியா திருப்பி கால் பண்ணுறேன். சத்யா, நீங்கள் உடனே ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே. என்ன சார்? வணக்கம் சார். அஞ்சலி இன்னும் வீட்டுக்கே வரல சார். என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க போயிட்டாங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே. வேற எங்கேயாவது யாரையாவது பார்க்க போயிருப்பாங்க சார். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ இன்னும் வீட்டுக்கு கிளம்பவே இல்ல. சரி, நீங்க ஆபீஸோட கீஸ் கொடுங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்தாங்க சார். பாஸ், என்னாச்சு? அஞ்சலி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. நோ, என்னன்னா எனக்கும் தெரியல. சரி, வாங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம். அஞ்சலி இங்க இருந்து கிளம்பிருக்கா? ரிப்பேர் ஆன லிஃப்ட்ல போய் கரெக்டா ஏறி இருக்கா. சாரி மேடம், லிஃப்ட் ஒர்க் ஆகல. அப்படின்னா அஞ்சலி இவ்வளவு நேரம் அந்த லிஃப்ட்டுக்குள்ள தான் அடப்பட்டு கிடக்குறாளா? ஓ மை காட். அஞ்சலி, 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 ஷோ கடவுளே. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலிக்கு பாரு. அஞ்சலி எந்திரி. அஞ்சலி, அஞ்சலி எந்திரி. அஞ்சலி, அஞ்சலி, எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி, என்னை விட்டு போயிடாத. அஞ்சலி, போயிடாத. எந்திரி அஞ்சலி. கண்ணை திறந்து பாரு அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, என்னை விட்டு போயிடாத அஞ்சலி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ அஞ்சலி. உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ் அஞ்சலி, கண்ணை திறந்து என்ன பாரு அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி. இப்போ அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த மகேஷ் அந்த பழைய மகேஷ் இல்ல. நோ, நான் திருந்தி உன் கூட நல்லா வாழணும் அஞ்சலி. நான் நல்லவனா மாறிட்டேன் அஞ்சலி. எந்திரி அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, ப்ளீஸ் என்ன பாரு அஞ்சலி. என்னை விட்டு போயிடாத. நீ போயிட்டா எனக்கு இங்க யார் இருக்கா அஞ்சலி? நான் வாழ்றதுக்கு அர்த்தம் இல்ல அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி, என்ன பாரு அஞ்சலி, ப்ளீஸ். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. என்னாலதான் நான் உனக்கு இந்த நிலைமை. நான் உன்னை நல்லா வச்சு பார்த்திருந்தா நீ இப்படி வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்திருப்பியா? இப்படி இந்த இடத்துல உனக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா? அஞ்சலி,
யாருமே இல்லாம ஒத்தையா வளர்ந்த எனக்கு கடவுள் ஒரு தேவதை மாதிரி உன்னை எனக்கு அனுப்பி வச்சான். ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம உன்னை ஒரு சைக்கோ மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டேன். அஞ்சலி, என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. ப்ளீஸ் அஞ்சலி, ப்ளீஸ். ஒண்ணு இல்ல பயப்படாத, உன்னை காப்பாத்தியாச்சு. நீ இப்ப உயிரோட தான் இருக்க. பேனிக் ஆகாத, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சலி, நல்லா இருக்காங்க. பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். காம் டவுன் அஞ்சலி, காம் டவுன், காம் டவுன் ப்ளீஸ். பேபி சூப்பரா இருக்கு, நீ காமா இரு. குழந்தையோட ஹார்ட் பீட் நான் கேட்க முடியுமா? மா ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் சொல்றேன்ல. நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், குழந்தைக்கு ஒண்ணுமே இல்ல. குழந்தை நல்லா தான் இருக்கு. தங்கம், நீ உயிரோட தண்டா இருக்க. உனக்கு ஒண்ணு ஆகலன்னு டாக்டர் சொன்னாங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டேன்டா. நீ இல்லைன்னா அம்மா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க பாருங்க அஞ்சலி, நீங்களும் குழந்தையும் நல்லா தான் இருக்கீங்க. உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த குறையும் இல்ல. இத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடலாம்ல. அவர் வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம், பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. அவருதான் ரொம்ப பயந்துட்டாரு. என் ஹஸ்பண்டா? என்ன சொல்றீங்க டாக்டர் நீங்க? ஆமா, அவர்தான் உங்களை வந்து கூட்டு வந்து அட்மிட் பண்ணாரு. பாருங்க, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரிப்பா, நான் உடனே போயிட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு உள்ள வர சொல்றேன். ரொம்ப பயந்துட்டாரு பாவம். உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு போல. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன். நான் கன்சீவா இருக்கிற விஷயம் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. ஏம்மா? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொன்னதில்லை. ப்ளீஸ். ஏன் சொல்லல? டாக்டர், அதுக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல. ப்ளீஸ் டாக்டர், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு அவர்கிட்ட உண்மையை சொல்லிடாதீங்க.